அகண்ட நீல கடற்கரையில் அலைகள் பாடும் இசையில் திருச்செந்தூர் உள்ளது. இங்கு நின்று வழிபடுபவர்களின் வேண்டுதல்கள் வானத்தையே சேர்ந்துவிடும் என்கிறார்கள். ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் உலகத்தையும் அச்சுறுத்தி பகை செய்தான். அவரின் அட்டுழியத்தினால் துன்புற்ற தேவிகள் பரமசிவனிடம் தீர்வு கேட்டனர். அப்பொழுது சிவபெருமான் ஆறுமுக வடிவில் பேறு பெற்ற தன் புதல்வன் முருகனை சூரனை சமரசிக்க அனுப்பினார். இடம் தேர்ந்த முருகன் திருச்செந்தூர் கடற்கரையை தனது யுத்த பூமியாக ஆக்கினார். அலைகள் முழங்க விதி உரையாட சூரசம்காரம் ஆரம்பமாகியது. அம்மன் அருளின் சங்கல்பமாகிய வேல் அசுரனின் அகம்பாவை வெட்டியது. சூரபத்மன் தோல்வியை ஏற்றுக்கொண்டு மயிலும் சேவலும் ஆகிய 2 வடிவங்களில் முருகனுக்கு சரணடைந்தான். அதனைத் தொடர்ந்து இத்திருத்தலம் கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை கோட்டையாக திருச்செந்தூர் மாறியது. திருச்செந்தூர் முருகனடி சார்ந்தபோது நம் பயணமும் நம் உயிரும் நம் நம்பிக்கையும் பாதுகாப்பில் இருக்கிறது. இந்து சமுத்திரம் கூட போரின் முடிவில் பரவசமாய் முருகனின் திருநாமத்தை முழங்கியது. வேல் வேல் முருகனே, உன் திருவருளால் எங்கள் வாழ்வை ஒளியாக்குவாயாக. இந்த திருச்செந்தூர் முருகன் வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருச்செந்தூர் முருகனையே போற்றி நண்பா. வணக்கம்.